Hi friends, வணக்கம். வெல்கம் டு வனி குக்கிங் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப ஹெல்த்தியான மில்லட் ரெசிபி பார்க்க போகிறோங்க. இந்த மில்லட்லேயே வந்து நிறைய வெரைட்டி இருக்குது. அதில் இன்றைக்கி நம்ம பர்டிகுலராக குதிரவாளி அரிசியை யூஸ் பண்ணி கிச்சடி பண்ண போகிறோங்க. இந்த கிச்சடி வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் ரொம்ப குயிக்காகவும் நம்ம வந்து பண்ணிடலாம். மேக்ஸிமம் ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னர் ரெசிபி தாங்க இது. இதுக்கு சிம்பிளாக ஒரு தேங்காய் சட்னி வச்சாலே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் கொடுத்தீங்க அப்படின்னா எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இடையில சொல்கிற டிப்ஸை மிஸ் பண்ணாமல் கேட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முதல்ல நான் ஒரு ப்ரெஷர் பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு உளுந்து பருப்பு சேர்த்துருக்கேங்க. இது வந்து நல்லா பொரியட்டும். இந்த கடுகு உளுந்து நம்ம வந்து வெடிக்க விடுறதுலே வந்து ஒரு சின்னதாக ஒரு டிப்ஸ் இருக்குங்க. இது வந்து நம்ம வந்து அப்படியே விட்டோம் அப்படின்னா ரொம்ப வந்து தெறிக்கும் இல்லைங்களா. அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி மேலே ஒரு லிட்டை வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த நல்லா வெடிக்கிறதுலாம் வந்து அதிலே வந்து சேர்ந்துடும், நம்ம மேலே வந்து படாது. அது நின்று சத்தம் கேட்டோன்னு நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கடுகு நல்லா வெடிச்சதும் அதில் கருவேப்பிலையும் க்யூப் சைஸில் கட் பண்ண வெங்காயமும் சேர்த்துருக்கேங்க. வெங்காயத்தை நல்லா நம்ம வந்து வதக்கிடலாம் ஃபஸ்ட்டில். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. ஒரு பாதியில் வதங்கினதும் இதில் நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாவும் இஞ்சியும் வந்து சேர்த்துக்க போகிறோம். நல்லா கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இது லைட்டாக வதங்கினதும் நம்ம இதில் தக்காளி வந்து சேர்த்துக்க போகிறோம். தக்காளி வந்து ஒரு 2 சின்ன தக்காளி சேர்த்துருக்கேன். 1 கப் குதிரவாளி அரிசியை இன்றைக்கி நான் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கட்டும். நமக்கு இந்த குதிரவாளி பார்த்திங்கன்னா கலோரிஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிற ஒரு ரைஸுங்க. அதுவும் இல்லாமல் ஃபைபர் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் அயனுக்கு வந்து ஒரு குட் சோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுவும் இல்லாமல் இது க்ளூட்டன் ஃப்ரீயாக இருக்கிறதுனால வெயிட் லாஸுக்கு வந்து இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்தோன்னா தக்காளி சீக்கிரமாக நமக்கு வதங்கிடும். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொஞ்சமாக காய்கறி வந்து சேர்த்துக்கலாங்க. நான் வந்து இன்றைக்கி கேரட்டும் பீன்ஸும் மட்டும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு என்ன காய் இஷ்டமோ அந்த காய் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் அந்த எண்ணெயிலே வந்து ஃப்ரை பண்ணிடலாம். அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். தண்ணி வந்து நான் 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து ஃபஸ்ட்டில் கொதிக்க விட்டுலாங்க. நம்ம குக்கர்லலாம் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அப்புறமா நீங்கள் வந்து வெயிட் போட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து தண்ணி வந்து வெளியில் வராது. இப்போ பாருங்கள், இதுதாங்க குதிரவாளி அரிசி. இந்த குதிரவாளி அரிசி தான் நமக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொடுக்கு. அதுவும் வெயிட் லாஸ்க்கு மெயினாக வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மில்லட் ரெசிபிலாம் அடிக்கடி ஃபுட்டில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த அரிசி வந்து கொஞ்சம் டஸ்ட்டாக தான் இருக்கும். அதனால நம்ம ஒரு 2-3 டைம் நல்லாவே வாஷ் பண்ணிடலாம். அதுக்குள்ளே நம்மளோட தண்ணியை வந்து நல்லாவே கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசியை சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு தண்ணி நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். தண்ணி கொதிச்ச பிறகு நம்ம லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். லிட்டு போட்டு மூடி வச்சு நல்லா அதுலேயே ஸ்ட்ரீம் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து வெயிட் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து தண்ணி வந்து நல்லா வெளியே வராதுங்க. இந்த டிப்பை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். கரெக்டாக யூஸ் ஆணுச்சு அப்படின்னா எனக்கு ஃபீட்பேக்காக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள், நல்லா கொதி வருது. இந்த டயத்தில் நம்ம வந்து லிட் போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இன்னொரு சேனலான மணிக்கோலம், அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நல்லா வந்து ஸ்ட்ரீமும் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த டயத்தில் நம்ம வந்து வெயிட் போட்டு ஒரு 2 விசில் நீங்கள் விட்டு எடுத்திங்கனாலே போதுங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 விசில் விட்டு எடுங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸ்டீம்லாம் போனதுக்கப்புறமா பாருங்கள், நம்மளோட ரைஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா நம்ம கிளறி விட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்டி. இது வந்து மார்னிங் டிஃபனுக்கு, ஈவினிங் டின்னருக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை லன்ச் டயத்தில் கூட நீங்கள் வந்து வெயிட் லாஸில் இருக்கிறவங்க லன்ச் டயத்தில் கூட இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், கலர்ஃபுல்லாக ரொம்ப டேஸ்டியான குதிரவாளி கிச்சடி வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பரான இந்த மாதிரி மில்லட் ரெசிபியை வாரத்தில் ஒரு நாளாவது கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணணுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும்.
ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட இல்லைங்களா. அதனால் நம்மளும் சாப்பிட்டோம்னா நம்ம குழந்தைங்களும் நம்மளை பார்த்து சாப்பிடுவாங்க. அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய மில்லட் ரெசிபி நம்ம பண்ணலாம். உங்களுக்கு என்ன ரெசிபி வேணும் அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். அந்த ரெசிபியை நான் வந்து உங்களுக்கு போடுறேன். நானும் நிறைய மில்லட் ரெசிபி போடுறேன். வீக்லி ஒன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக இந்த மில்லட் ரெசிபிலாம் எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹெல்தியானது. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.